நாம எல்லாருமே இப்போ டிஜிட்டல் உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போடுறதுல இருந்து ஆன்லைன்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்றது வரைக்கும். ஒரு முஸ்லிம் பெண்ணா நம்மளோட ஒவ்வொரு ஆன்லைன் அடியையும் நம்மளோட ஈமானுக்கு தகுந்த மாதிரி எப்படி எடுத்து வைக்கிறது? வாங்க இத பத்தி கொஞ்சம் தெளிவா விரிவா பார்க்கலாம். சரி, நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களா இதை பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல டிஜிட்டல் ஹிஜாப்னா என்ன, அப்புறம் ஆன்லைன்ல நம்மளோட பாதுகாப்பு, நேர்மையா பிசினஸ் பண்றது எப்படின்னு பார்த்து சோஷியல் மீடியாவை எப்படி நன்மைக்கு பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா ஒரு சின்ன செல்ஃப் செக்லிஸ்டோட முடிக்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். டிஜிட்டல் ஹிஜாப். ஹிஜாப்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது உடைதானே. ஆனா அது வெறும் உடை சம்பந்தப்பட்டது மட்டும்தானா? இல்ல, நம்மளோட ஆன்லைன் செயல்பாடுகளுக்கும் அது பொருந்துமா? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நிஜ வாழ்க்கையில நாம எப்படி அடக்கத்தையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன் உலகத்திலையும் கடைபிடிக்கிறது தான் டிஜிட்டல் ஹிஜாப். இத நம்ம போடுற போஸ்ட், கமெண்ட்ஸ், ஏன் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். இது நம்ம தோற்றத்தை பத்தினது மட்டும் இல்ல, நம்மளோட முழு டிஜிட்டல் கேரக்டரையும் பத்தினது. ஓகே, இந்த டிஜிட்டல் ஹிஜாப்ங்கிற ஐடியாவை பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு முதல் படி நம்மளோட தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யறது தான். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸை பாதுகாக்கிறதுக்கு சில விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும். ரொம்ப பர்சனலான குடும்ப போட்டோக்களை புதுவழியில ஷேர் பண்றதை தவிர்க்கணும். ஏன்னா அது தேவையற்ற கவனத்தை ஈர்க்கும், என் கண் திருஷ்டி மாதிரி பாதிப்புகளுக்கு கூட வழிவகுக்கும். அதே மாதிரி நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு லைவ் லொகேஷன் அப்டேட் பண்றது, இது நம்ம பாதுகாப்புக்கு நல்லதே இல்லை. தேவையில்லாத ஆன்லைன் சாட்ஸ், அதாவது ஒரு ஃப்ரீ மிக்சிங் மாதிரி போறதையும் நம்ம லிமிட் பண்ணணும். இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்நிய ஆண்கள் கிட்ட ஆன்லைன்ல பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப குழைந்து பேசுறது, ரொம்ப கேஷுவலா பழகுறது, இது எல்லாமே ஃபித்னா, அதாவது சோதனைகளுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி உரையாடல்களை தவிர்ப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. பாருங்க, இதுக்கு திருக்குரான்லயே ஒரு அருமையான வழிகாட்டுதல் இருக்கு. பேச்சில் மென்மையாக இருக்காதீர்கள், அப்படி இருந்தால் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசை கொள்வான். இந்த வசனத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவுரை. சரி, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ பாசிட்டிவா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். குறிப்பா ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற சகோதரிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்களா? அப்போ இத கண்டிப்பா கவனிக்கணும். பாருங்க, எது ஹலால் எது ஹராம்னு எவ்ளோ தெளிவா இருக்கு. ஒரு பொருளோட குறைய மறைக்கிறது, இல்ல போட்டோவை எடிட் பண்ணி அழகா காட்டி ஏமாத்துறது, சரியான நேரத்துல டெலிவரி பண்ணாம ஏமாத்துறது, இது எல்லாமே ஹராம். இது வெறும் சின்ன தப்பு இல்ல, நேரடியான மோசடி. இப்போ டிராப் ஷிப்பிங்னு ஒன்னு ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா? அதுக்கும் இதே ரூல்ஸ் தான். அதாவது நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருளை விற்கிறது சரியா தப்பான்னு தெளிவான மார்க்க வழிகாட்டுதல் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கம் தெரிஞ்ச ஆளுங்கள் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? யோசிச்சு பாருங்க. யார் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு நபிசல்லா அவங்களே சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம பிசினஸ்க்கான அல்டிமேட் ரூல். சோஷியல் மீடியானா வெறும் ஜாகிரதையா இருக்க வேண்டிய இடம் மட்டும்தானா? இல்லவே இல்ல, அது ஒரு பவர்ஃபுல் டூல். அதை வச்சு எத்தனையோ நன்மைகளை செய்யலாம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 வழியில இத நாம பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல ஹதீஸையோ குரான் வசனத்தையும் ஷேர் பண்ணலாமே, அது ஒரு தாவா இல்லையா? ரெண்டாவது, நமக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்கில்ஸ், அது சமையலா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். மூணாவது, ரொம்ப முக்கியமா தூரமா இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க கூட கனெக்ட்ல இருக்கலாம், உறவுகளை பேணலாம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன செல்ஃப் செக்லிஸ்ட். நீங்க ஆன்லைன்ல எதையாவது போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க கேட்டுக்க வேண்டிய சில கேள்விகள். முதல் கேள்வி, நான் நுழையிற இந்த இடம், இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு இடம் தானா? ரெண்டாவது கேள்வி, நான் டைப் பண்ண போறேனே இந்த வார்த்தை, இந்த கமெண்ட் யாரோட மனசையாவது புண்படுத்துமா? மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் செய்ய போற இந்த செயலால, இந்த போஸ்டால எனக்கு இந்த உலகத்துல ஏதாவது நன்மை உண்டா, இல்ல மறுமைக்காவது ஏதாவது நன்மை உண்டா? நாம ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு கமெண்ட்டுமே ஒரு விதை மாதிரி தாங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். அதனால ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களோட அடுத்த போஸ்ட் நன்மையை விதைக்க போகுதா இல்ல குழப்பத்தை விதைக்க போகுதா? நீங்க தான் முடிவு பண்ணணும்.